ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேட்டையன் படத்துக்கான ஃபுல் ஷெட்யூல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூலி படத்துல தான் நடிக்க போறாரு. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ண போறாரு. ஆல்ரெடி நியூஸ் வந்து ஒரு ரூமரா ஒரு 2 மந்த் முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 38 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரீயூனியன் ஜாயின் பண்ண போறாங்க. கண்டிப்பா சத்யராஜ் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் நடிக்கும்போது அந்த படத்தோட ஹைப் வேற லெவலில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சத்யராஜோட ஸ்க்ரீன் பெர்சன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் பெர்சன்டேஜும் வேற லெவலில் தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 பேரோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்க போகுது ஒரே படத்துலன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் உலகநாயகனோட பெரிய பிளாக் பஸ்டரான இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பொறுத்தவரையும் ஜூலை 12 இந்த படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியனை ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஜூன் 7 இந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பார்க்கலாம் சங்கரோட சம்பவம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இந்த ரிலீஸ் பொறுத்தவரையுமே ஒரு தரமான சம்பவம் தான். ஃபன்னை பார்த்துட்டு அப்படியே வந்து 1 வீக்கில் பார்ட் 2 பார்க்குற மாதிரி இருக்கும். உலகநாயகனும் சங்கரும் திரும்பவும் சேரும் போது எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்க போது, அதே மாதிரி நியூ டிஃப்ரெண்ட்டான மியூசிக் டைரக்டர் அனிருத் உள்ள வந்திருக்காரு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து SK23+ அமரன் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெட்யூல் முடிஞ்சது. SK23 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா SK24 பற்றி ஒரு சின்ன அப்டேட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது டேரக்டர் சுதா கங்கராவ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயோபிக்கை பேஸ் பண்ணி தான் வந்து சுதா கங்கராவ் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 40 சூர்யாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் கவினோட லைனப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நியூ டேரக்டராக திரும்பவும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பொன்ராம் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. ஏகப்பட்ட ஆக்ட்ரஸை இதில் வந்து நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவினை லீடிங் ரோலில் ப்ளே பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்ம கவின் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. எப்படியும் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக எடுக்க நம்ம பொன்ராம் பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 2 பேரோட காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.